இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனை புசு பேத்தி கல்யாணத்தை நிறுத்த வச்சது நீதானே? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி தெரியும்னா, அண்ணன் கிட்ட பேசுற வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பேற்பட்ட சம்பவத்துக்கு ஸ்கெட்ச் போட்டது நீதானே. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பொறுமையா கேளு. வேண்டாம், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். உன்னை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டா நான் ஒரு பெரிய பைத்தியம். நீ ஒரு சுயநலவாதி பூமி. நீ ஒரு அனாதை மாதிரி அப்பாவித்தனமா இந்த சிட்டிக்குள்ள வந்த. உனக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்பட்டுச்சு. அந்த அடைக்கலம் என் அண்ணன் வீடா மாறுச்சு. அப்போ அதுவே உனக்கு ரொம்ப அதிகம். நீ சரச்சந்திராவோட பொண்ணுன்னு உனக்கு அப்போ தெரியாதுல்ல. நீ தேடி வந்த பெத்தவங்க வறுமையில இருந்தாங்கன்னா என்னோட நிலைமை என்ன ஆகும்னு நீ அப்ப யோசிச்சிருப்ப. அண்ணனோட பெரிய வீடு, அந்த லக்ஸரி கிடைச்சதும் பயந்து போயிருப்ப. அதனாலதான் காதலுங்கிற வலைக்குள்ள அண்ணனை மாட்டி விட்ட. நீ எழுதின காதல் கதையில காதல் இருக்கலாம், ஆனா உன் மனசுல இல்லைன்னு அண்ணனுக்கு புரியாம போயிடுச்சு. உன்னோட காதல உண்மையான காதல்னு நினைச்சு பைத்தியம் மாதிரி காதலிச்சான். ஆனா அதுக்குள்ள உனக்கு நீ சரச்சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னோட பார்வையில அண்ணனோட லெவல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. அவன் கிட்ட இருந்து நீ எப்படியும் தப்பிக்கணும். அதனாலதான் இன்னொரு புது நாடகத்தை அரங்கேற்றி இருக்க. ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கை கொடுத்துட்ட, மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கை கொடுத்துட்டு அண்ணனை வெறுப்பேத்திட்ட. அந்த வெறுப்புல அண்ணன் ஒன்னு மறந்துடுவா இல்ல செத்து போயிடுவான்னு நீ நினைச்ச. சரி, என்ன நீ கத்துனாலும் இதான் உண்மை. ஆமா, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டிய பூமி. உன்ன மாதிரி ஒருத்திய விட தான் உடம்ப வித்து பொழைக்கிறவ எவ்வளவு மேலு. வாய மூடு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? என் கேரக்டர உன் இஷ்டப்படி நீ கற்பனை பண்ணிக்கிட்ட என் மேல சேர வாரி இறக்கிற. இப்போ ஒரு புது கதை ஆரம்பிச்சிட்டியா பூமி? மறுபடியும் என்ன அடிக்க வச்சிடாத சரி. ஆமா, உன் அண்ணனை உசுப்பேத்து விட்டு எங்க கல்யாணத்தை நிறுத்தினது நான் தான். அப்படி நிறுத்தினதுக்கு பின்னாடி நீ நினைக்கிற மாதிரியான நோக்கமோ நீ நினைக்கிற மாதிரி கட்டு கதையோ எதுவும் இல்ல. உங்க அப்பாவும் சாரதா அத்தையும் விவாகரத்து பண்ண கூடாதுன்னு, அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னு நான் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினேன்.